ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அக்வா குயின் வேர்ல்டு. என்னடா ரொம்ப நாள் கழித்து வரேன்னு பார்க்குறீங்களா? இடையில உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியல. வாய்ஸுமே இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. அந்த ரீசனுக்காண்டி தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் போய் பல்பு மேலே பல்பு வாங்கின வீடியோன்ற பல்பு மேலே பல்பு வாங்கினதாக பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக கேம்பிங் போட்டோமா போடலையான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேம்பிங் போட்டோங்க, அதுதான் பார்க்கலாம் வாங்க. ஃபன் கண்டிப்பாக இருக்குது. போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே கீழே வந்தோடனே நல்ல ஒரு ஸ்பாட் கிடச்சிது. ரொம்ப கீழே வரல, மேலேருந்து கொஞ்சம் தான் வந்தோம். அதுக்கு நல்ல ஸ்பாட் கிடச்சிது. ஆப்போசிட் சைடு தான் போடலான்னு பிளானு. அங்கே போய் பார்த்தா செம்ம காற்று. அதுக்கப்புறம் இங்கே இந்த மலைக்கு பக்கத்துலேயே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம். படையப்பா மூவிக்கு அப்புறம் இங்கே தான் வெற்றி கொடி கட்டு மலைகளை அந்த மாதிரி வேலைப்பாடுகள் நடக்குது. ஆமாங்க, எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே அவ்வளோ இதாச்சு. நிறைய பேர் இருந்தனால ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து உண்மையாலே சீக்கிரமாகவே டென்ட்டு போட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் காற்று, அப்பா செம்ம காற்று. அப்புறம் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த பிளேஸ் பாருங்கள், ஃபுல்லாக மலை. இந்த மலை உச்சியில் ஒரு பில்டிங் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டால் ரெசார்ட்டாக வில்லான்னு கூட சொல்லிக்கலாம், ஒரு ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. சுற்றி மலை பாருங்கள், அதுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு ஏரியா கட்டி வச்சுருக்காங்க. உண்மையாலே செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம பசங்கள்லாம் தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. டென்ட் அமைக்கணும்ல, அதனால தான் நாங்கள் லேடிஸ் எல்லாமே காரில், அப்புறம் நான் வீடியோக்காண்டி இங்கே நின்றுட்டு இருந்தேன். மற்ற லேடிஸ் எல்லாருமே காரில் இருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்காங்கள, தூக்கிட்டு வர முடியாது. அந்த ரீசனுக்காக தான். பட் ஆஃப்டர் எல்லா டென்ட்டு கேம்பிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஹவுஸ் டூர்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். ஹவுஸ் டூர் சொல்ல முடியாது, டென்ட்டு டூரு. மொத்தத்துல நீ டென்ட் போட்ட மாதிரி தான். இப்படிதாங்க படையப்பா மூவியில் வர கேங்கா இல்லை நேசமணி அன்கோவான்னு தெரில, ஆளாளுக்கு இப்படி தான் ஃபன் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக டென்ட்டை போட்டு முடித்தாங்க. என்னங்க, என்ன ஊசி கேட்க போயிட்டாங்களா? ஐயோ, என் வீட்டுக்கார கடைசியில் இப்படி யாருக்கிட்டே போய் கேட்க விட்டுட்டீங்களே. கொடுக்குறாரு வாங்கிட்டு வாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே செட்டாக எடுத்துகிட்டு மண்டையில் உள்ள கொண்டையை மறந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் யார்கிட்டையுமே இல்லை. கடைசியில் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் என் வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான். இதெல்லாம் சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்குது? இவ்வளோ பசங்க இருக்காங்களா, ஆனால் யார்கிட்டையும் மேட்ச் பாக்ஸ் இல்லையா? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஃபைனலி பத்த வச்சாச்சு. இது இருக்கட்டும், லிக்விட் இல்ல இதுக்கு என்ன பாதி கடக்குன்னு இன்னொரு பாட்டில் இருக்கா, பாதி கடக்குன்னு. ஃபைனலி நாங்க பத்த வச்சு ஜோதியில ஐக்கியமாக போறோம். அதான் விசிறி எதுக்கு? அதான் காத்தடிக்குது. சூப்பர். இல்லப்பா, சரிதான். பார்ட்டி மூடில் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற சாங் போடுறேன்னா மெலடி சாங்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மெலோடி சாங்ஸ் போட்டால் எல்லோரும் தூங்கிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் பாருங்கள் ஃபைனலி நாங்கள் இருந்த ஏரியா. இது அந்த டவர் இருக்கிறது தான் லாஸ்ட் ஆஃப் மவுண்டைன். அதுக்கு அடுத்தபடி தான் நாங்கள் கேம்பிங் போட்டிருக்கோம். ஏன்னா மேலே பார்த்தோம் இல்லையா, ஒன்றுமே இல்லை. இந்த பிளேஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன, ஃபுட் தான். இங்கே பாருங்கள், ஃபைனலி எல்லாம் குக் ஆகிடுச்சு. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சரி, நம்ம போய் எல்லார் வீட்டையும் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஹலோ, வீடை திறங்க. நாங்கள் வீடை ஹோம் டூர் எடுக்க வந்திருக்கோம்.
என்ன வீடு கதவே ரொம்ப நேரமாக திறக்கிறாங்க. ஹலோ, என்ன இல்லை காலி பிளேட், அவ்வளோதான். லைட்டிங் எஃபெக்ட்லாம் கம்மியாக இருக்குது. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் செல்ஃப். எங்கள் செல்ஃபில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. சொல்லுங்க. ஹலோ பிரதர். ஹாய். ஹாய் நட்ராஜ். ஓகே நட்ராஜ் பிரதர். கன்னியாகுமரி பிரதர். செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. ஹாய், இது நம்ம ஃபிரோஸ்ஜி தான். அதான் அவருக்கு வயசாயிருச்சு. ஹாய். இந்த வீட்டை நான் வந்தேன்டா. அப்படி ஒழுங்கா உங்க வீட்டுக்கு ஓடிருங்க அந்த சைடு சாப்பிட்டுட்டு. அடுத்தது இந்த வீடு. இந்த லைட்டு யாரும் பாருங்க, லைட் எஃபெக்ட்லாம் பண்ணுவோம். வேகமாக சொல்றாங்க லைட்டை வாங்கிட்டு வாப்போம். ஹாய். இல்லை கிளியராக தெரியல, இதை கொஞ்சம் அவுத்து விட்றீங்களா நெட்டை? அதான் இந்த ஓட்டையில உங்களுக்கு எவ்வளவு கவர் ஆகுது கூலிங் எனக்கு புரியல. அப்படியா? எங்க அண்ணா தான் ரொம்ப நேரம் அங்க வாவப்பட்ட போல நிறுத்திட்டு இருக்காங்க. அதான் ஆல்ரெடி குரல் போச்சு, மவுண்டன் டியூ காத்துதான் வருது. அண்ணா பேசுங்க, நான் செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. அக்வா குயின் வேர்ல்டு. சத்தியம் சிவகுமார் இவர்களோட அந்த எந்த படம் அது? அது அந்த என்ன சிவகுமார்ல அந்த ஓ மேல ஆசை அந்த சாங்ல லாஸ்ட் வர அதானே? ஓகே, நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா குட்டி மேடம்? சொல்லுங்க. அதான் சைலண்டா இருக்கிற மாதிரியே இருப்பா. என்னமா பாத்தியில இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதான் எனக்கு கேட்டுச்சு சவுண்டு. ஆண்டி ஆண்டி இங்க வாங்க. ஓகே பாய். நீங்க வீடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவனுங்க தான். எங்க லைட் எடுங்கடா, லைட் எடுங்கடா, சீக்கிரம் வீடியோக்கு இது பண்ணணும். எடுத்து வச்சா? வணக்கம் வணக்கம். பெரிய கூப்பிட்டையா? வேற லெவல் ஃபன்னியா இருக்கு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல காலி ஆயிடுச்சுப்பா எல்லாம். அதுக்குதான் வந்திருக்கோம். கடைசியில ஒரு பீஸோட இருக்கீங்களே. சரி, ஓகே, தேங்க்யூ. பாய் பாய். ஆக்சுவலா இந்த வீட்ல இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து எங்க போயிருக்காங்க? வேற இடத்துக்கு விசிட் போயிருக்காங்க. ஆமா, விசிட் போயிருக்காங்க. இப்போ இவங்க மயம் ஆக்கிட்டாங்க. ஓகே பாய். எல்லோரும் பிரிஸ்காக இருக்கிற டைமில் மெலோடி சாங் போட்டுட்டு தூங்க போகிற டைமில் அச்சோ 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 சாங் ஓடிட்டுருக்கு. என்னத்தை சொல்ல, எல்லோரும் போய் தூங்கிட்டாங்க அவங்கவுங்க டென்ட்டில். நாங்களும் சரி ஃபைனலாக சுடு தண்ணி வச்சுருந்தோம் சுக்குமல்லி காஃபிக்காக. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் இங்கே பாருங்கள் வாயிலிருந்து புகை விட்டுட்டு இருந்தோம். இது வின்டர் டைமில் வரும் இல்லையா, அதுதான் ஃபைனலாக வந்துருச்சு. ஜாலி ஜாலி புகை வந்துருச்சு அப்படின்னு நானும் என் வீட்டுக்காரும் விட்டுட்டு இருந்தோம். குளிர் தாங்காம டென்ட்டுக்குள்ள கங்க போட்டு, ஆமாம் இவருங்க கங்கு போட்டு குளிர் கஞ்சிட்ருக்கோம். அதுவும் டீ பேனில் கங்கல் அரிஞ்சு பார்த்தா அவ்வளோதான். ஏயா டீ பேன் வாங்கி வச்சா உங்களுக்கு கங்கு போட்டு
குளிர் கயிறுங்க. அது அவரோட தான். அவரோட பண்ணது சரியான குளிர். எப்போ தாங்கலை 2 பேருக்கும். முதல்ல சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சோம். இன்னொரு பேன் இருக்குமே அந்த சைடு. சரி சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சோம். அது இதாகலை. அம்மா குளிர் தாங்கலை. நல்லா இருக்கு. எப்போ முடியல. டென்ட்டு போடுறவங்களாம் தயவு செஞ்சு நல்ல பிளாங்கெட்டு நல்ல செட்டப்பாக வாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அம்மா வர்ற மாதிரி இங்கே பாரு கிம்பல். எங்களுக்கு கொஞ்சம் சூடு கம்மி, எங்களுக்கா பெம்மி. ஆனால் நல்லா விடிஞ்சிருச்சு. அந்த ஓப்பன் பண்ணி காமிங்க. ஓப்பன் பண்ணிடுவோமா? வேணாம், ஏற்கனவே குளிர் தாங்கல. ஓப்பன் பண்ணிடுவோம். வெளியில் நல்லா விடிஞ்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாக குளிரில் நடுங்கிட்டு காலையில் தான் இப்போ தான் இந்த டைமில் தான் தூங்கலான்னு டிசைட் பண்ணோம். கடைசியில் பார்த்தா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேருந்து வந்து விரட்டி விட்டாங்க. டென்ட்டெல்லாம் சீக்கிரம் எடுங்கன்னு. இப்போ பாருங்கள் பசங்க தீயாக வேலை பார்ப்பாங்க. அடே நான் தூங்கலான்னு நினச்சேன், அது பொறுக்கலையாடா அப்படின்ற மாதிரி தான் என் மைண்டு வாய்ஸ் இருந்துச்சு. இந்த இருக்கு நம்ம கவர், அதுக்குள்ளே வைங்க. இந்த இடம்தான் நாங்கள் இருந்த இடம். கொஞ்சம் பட்டா போட்டு இருந்தோம். காலையில் போலீஸ் வந்து பற்றி விட்றாங்களாம். எல்லாம் இங்கே பாருங்க, அறக்க பறக்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு தீயா வேலை செஞ்சிட்ருக்காங்க நம்ம குரூப்பு. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு ஒரு மெயின் ஸ்பாட் இருந்துச்சுங்க, அங்கே போய் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தோம். அதையும் நான் அட்டாச் பண்ண பாருங்கள். இந்த ரோட் பாருங்களேன், அந்த வியூவும் ரோடையும் பாருங்கள். வியூ செம்மையான வியூ. அப்புறம் ரோடுமே அந்த அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி போகும், செம்மையாக இருந்தது. நம்ம ஓமானில் போயிருந்தோம்ல அதே மாதிரி ரோடு. அங்கே கடல் இருந்துச்சு, இங்கே கடல் இல்லை. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். செம்ம அப்படியே ஸ்கிட்டாகி போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஃபைனல் மேப் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னோட பிளானே மார்னிங் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கணுன்றது தான். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கலை. உங்களுக்கும் காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக காமிக்கிறேன். சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நாங்கள் தான் எங்கே சரியாக தூங்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஹரிபரியில் கிளம்பியாச்சு. அதனால் சன்ரைஸ் வியூ வந்து காமிக்க முடியல. பட் இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இதுவே செம்ம வியூ. கொடுங்க, நான் எடுக்கடா. കുലീനരേ ഉദാത്തരേ ഉറ്റ തോഴരേ ശുദ്ധമർത്യരേ താഴെ വീണ കണ്ട് പല്ലിളിച്ച കൂട്ടരെ ഏറ്റ തോൽവി കണ്ട് നോക്കി നിന്ന മൂകരെ പെട്ട മാനഹാനി ആസ്വദിച്ച നീചരേ தம்பி நீ தான் கத்துனியாப்பா நைட்டு? அவன் தான் பார்த்து விட்டுட்டு போனானே. அதான் பக்கத்துல இருந்ததே அவனுதான், அவனும் கேட்கல. இவன் தான்ப்பா நல்ல வேலையா பார்த்து விட்டுட்டு போயிட்டான். உனக்கு தம்பி பிடிச்சிருக்கா? அப்ப தம்பி இந்த தம்பியை கொடுத்துட்டு அந்த தம்பியை மாத்திக்கிறியா? ஆமா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 2 தம்பி வேணுமா? பேபியா அவளுக்கு தூக்கணும் அதானே. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய்
ஹாய் சொல்லுங்க. அது வேண்டாம், இது ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஐப்ரோ போட்டுருக்கான் பார்த்தியாம்மா? அங்கிள், அம்மா அழாதம்மா தம்பி. மீ 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 மீ. அதாவது இந்த ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ் தெரிஞ்ச ஃபேஸ், அதனால போயிட்டான். இதே அவங்க அம்மா இருந்தா வந்துட்டு போக மாட்டான். மீ 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 மீ. பார்த்தீங்களா? மீ மீ. உங்க டியூப்ல போடுங்க, யூடியூப்ல போடுங்க. இந்த 28 வயசான பையனுக்கு மணமகள் தேவை அப்படி போடுங்க. 30 வயசு, 28 இல்ல 30. அண்ணி ஏன் 40 சொல்ல? எந்த இயர் சொல்லிருங்க. 29. நான் உங்க 35ன்றாங்க, நீங்க 29ன்றீங்க. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பேக் பெயின் இருக்கு, கொஞ்சம் தலையெல்லாம் வெள்ள முடியும். ஆமா, குளிர் தாங்க மாட்டேது, நடுங்குது. போற பத்தி சுதார சுத்தம். சொல்லுப்பா, நீ தானே கரெக்டா சொல்ற. சொல்லுவா. ஏத்துக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்குற ஒரு மனப்பெண் தேவை இந்த வாலிபருக்கு. வாலிபரா முதியோரா? முதியவர். என் பேரெல்லாம் சொல்லாதீங்க, நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் வேற. வேற கிட்ட சொல்லி சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு. இல்ல, நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க. அருண்ஜி பாவம், அவரை மாட்டி விட்டாங்க கவுன்சில. பெரம்பலூர் ஷாக்கா வருங்க. 10வது படிக்கிற பொண்ணு இப்ப ஆயிட்டு இருக்கு. 8வது ஆனாம. அதான் இவருதான் குழந்தை திருமணம். ஒரு வாயாலே ஒத்துக்கிட்டாரு. வருதா வருதா கிட்ட கண்டென்ட் வேணும்ல, சும்மா போயிட்டு அதெல்லாம் போதாது ப்ரோ. ஓகே, நீ பிரீத்திக்கு ஷேர் பண்ணிரு வீடியோவை. இந்த வந்தா ஓடுறோம். எல்லாம் இல்லன்னா தான் ஆச்சரியம். அடுத்த ஏறம் போட்டு 2 பேரும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிக்கோங்க. 2 பொண்ணு, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அதான் இவன் முன்னாடி பண்ணிடுவான். பண்ணிட்டான், முடிஞ்சிச்சான். பாடுங்க, எங்க அண்ணன் எங்க அண்ணன். அத யாரோ சொன்னாங்களே, இல்ல யாரோ சொன்னாங்க. இது இவர் தான் சொன்னாரு போல, சன் பிக்சர்ஸ்க்காக. இல்ல இல்ல, அது யாரு? சிவானா சிவானா சிவகுமார்னு வந்துருச்சு. அந்த வாய்ஸ் வச்சு எங்க அண்ணன் சொன்னாங்க. கண்டென்ட் கிடைச்சிருச்சு, நிறையவே போட்டுரும். என்னது கண்டென்ட், இது டைட்டிலே இதுதான், தம்ப்நெயில். என்னது ட்ரெண்டா? குழந்தை திருமணமா? 10ஆம் வகுப்பு மாணவியை மணக்கும் வயதான வயோதிகரா? போச்சு. இன்னமா முடியல போட்டோ ஷூட்டு. மாமா வச்சான். சி என்ன ஜி, கொஞ்சமாவது ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடத்துங்க ஜி. சின்ன பிள்ளைகிட்ட போய் அப்பி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஸ்ட்ராபெரியை, அதுவும் காலையிலேயே. இல்லை சார், அடுத்த கண்டென்ட். சிறுமியிடம் ஸ்ட்ராபெரியை பிடுங்கி தின்ன மிகப்பெரிய ஆசாமி. அவர் அப்படிதான், சரியான சில்லாட்டை வாங்கி தின்னதே பெருமையா அப்படின்றாரு.
இங்கே ஃபோட்டோஷூட் அப்படி தாங்க, ஃபோட்டோஷூட் பண்ணுற மாதிரி தாங்க அவங்க நின்றுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீச் போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கேயும் போய் நிறைய பல்ப் வாங்கினோம். ஒரு டேம் போனோம், ஆக்சுவலாக டேம் போயிட்டு அங்கேருந்து பீச் போனோம். நிறைய பல்பு மேலே பல்பு வாங்கினோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ உடனே வந்துடும். ஸோ டோன்ட் வரி, ரொம்ப லாங்லாம் இல்லை. இப்போது இது வரைக்கும் வாட்ச் பண்ண வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் ஸோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.